தமிழக அரசு நம்மளுக்கு அதாவது எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு சலுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் அரிசி ஒரு 20 கிலோ அரிசி கொடுப்பாங்க. அப்புறம் பாமாயில் கொடுப்பாங்க. சர்க்கரை, துவரம்பருப்பு, உப்பு பாக்கெட் வேணும்னா வாங்கிக்கலாம், டீ தூள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. மண்ணெண்ணெல்லாம் காலியாக போய்ப்போச்சு. மண்ணெண்ணெய் வாங்கிலாம் பல வருஷம் ஆகிப்போச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். மண்ணெண்ணெல்லாம் வாங்குறதே இல்லை. ஒரு சிலர் வாங்குறாங்க, இப்போவும் வாங்குறாங்க. ஆனால் இந்த அரிசி 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு முழுமையாக 20 கிலோ அரிசி கிடைக்கல. கேட்டால் ரேஷன் கடையில் ஏன் 20 கிலோ அரிசி கொடுக்கல அப்படின்னு கேட்டால், நீங்கள் வெளியூர் கார்டு உள்ளூரில் வாங்கிறதுனால 10 கிலோ அரிசி இல்லைன்னா 5 கிலோ அரிசி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு, எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்க ரேஷன் கடையில் எல்லா பொருளுமே வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நாங்கள் உள்ளூர் கடையில் பாமாயில் வாங்கவே இல்லை. பாமாயில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளியூர் கார்டு, உங்களுக்கு பாமாயில் கிடையாதுன்றாங்க. அதுமாதிரி சர்க்கரை கொடுக்குறாங்க, துவரம்பருப்பு. மெயினான விஷயம் பாமாயில் கொடுக்கறதே இல்லைங்க. 20 கிலோ அரிசியில் 10 கிலோ அரிசி தான் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாரும் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க. கிடைக்கல. எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்றத சொல்லுங்கள். கிடைக்காதவங்களும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த அரிசிலாம் எங்கே போகுது தெரியுமா? அந்த அரிசி வாங்கிறதுக்குன்னே ரேஷன் கடையில் பக்கத்துலேயே அரிசி வியாபாரிங்க நிற்கிறாங்க. ரேஷன் கடையில் வேலை பார்க்குறவங்க அரிசி வியாபாரிக்கு, அதாவது எங்களை மாதிரி உள்ள அரிசி எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரேஷன் கடையிலேயே 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாங்க தெரியுமா? வாங்கி விற்கிறவங்க 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் இருக்குது, 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அரிசியை வாங்கி வியாபாரிங்களுக்கு இந்த ரேஷன் கடையில் உள்ளவங்க கொடுக்குறாங்க. இது உண்மை. எல்லா ரேஷன் கடையிலையும் நடக்குது. இது பக்கத்தில் உள்ள ரேஷன் கடையில் தான் இல்லை, எல்லா ஊர்லேயுமே திருட்டு நடக்குது ரேஷன் கடையில் முக்கியமாக. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா கடையிலுமே எல்லாம் உண்டு. இப்போது எங்கள் வீட்டில் 2 ஜீவன் இருக்குது. இட்லிக்கு போடணும். ஒரு மாதத்துக்கு எனக்கு 20 கிலோ அரிசி தீருமா? தீராதா? 20 கிலோ அரிசி வேணும். அது மீறி இன்னும் 10 கிலோ 20 கிலோ வேணும். இல்லை, ஆனால் ஒரு மாதத்துக்கு 5 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி வச்சு நான் எப்படி ஓட்ட முடியும்? எங்கள் கார்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையா, இல்லை மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ரேஷன் கடைக்குன்னு போனாலே அரிசி 20 கிலோ கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்கறதே இல்லை. பாமாயில் கேட்டாலும் கொடுக்கறதில்ல. அப்புறம் எதுக்கு ரேஷன் கார்டு?